இந்த வாரத்துக்கான சினிமா அப்டேட் என்னென்ன தான் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் ஏகப்பட்ட சினிமா அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் யாருதுன்னா, நேற்றைய தினத்தில் நடிகர் விஷால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஆக்டராக தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு ஆக்டராக இருக்காரு. ரொம்ப வருடமாகவே அவர் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. கடைசியாக இப்போ அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அவர் சாய் தனுஷ்கான்ற ஆக்ட்ரஸை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறதான்ட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே இவர் இப்போ அவரை கல்யாணம் பண்ணிட்டாரு. ரீசெண்டாக இவரோட படங்கள் எல்லாமே வெற்றி ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப வருஷமா இவரோட படங்களுக்கு தோல்வி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த மதகராஜாவும் மார்க்கண்டினி படம் வெற்றி பெற்றதுக்கு அதுக்குன்ட்டு அதே வெற்றியோட இவரோட கல்யாண திருமணம் ஆயிடுச்சு. இவருக்கு இப்ப வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. விஷால் இவங்களை காதலிக்கிறதா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு. சொன்ன மாதிரியே இவங்களை காதலிச்சவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. விஷால் அவர்கள் ஏகப்பட்ட பேரை திருமணம் செஞ்சுக்கிறேன்ட்டு செஞ்சுக்கவே இல்லை. கடைசியா இப்போ அவருக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சு. உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. ரீசெண்டா LIKயோட ட்ரைலர் விட்டுருந்தாங்க. அதான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது ஃபர்ஸ்ட் LICன்னு வச்சிருந்தாங்க. இதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இப்போ LIKன்னு மாத்திருந்தாங்க இந்த ஒரு விஷயத்த. இப்போ இந்த ஒரு ட்ரைலர் விட்டுருந்தாங்க. அந்த ட்ரைலர்ல ஒரு கிரேட்டஸ்ட் சாங் அனிருத்தோட இயர்லி ப்ரீடியஸ்ல இந்த ஒரு சாங்கை போட்டிருப்பாரு. இந்த ஒரு சாங்கை எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஒரு காலத்துல. இந்த ஒரு சாங்கோட சில கிளிப்ஸை இந்த ஒரு ட்ரைலர்ல வச்சிருந்தாங்க. அந்த ஒரு சாங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போத நீதானே தள்ளாடுற நானே, அந்த ஒரு சாங்கை இந்த ஒரு இதில் வச்சிருந்தது. எல்லாருக்குமே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சாங். இயர்லி 2K கிட்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும் இந்த ஒரு சாங் ரொம்பவே ஃபேவரட்டான சாங். அந்த ஒரு சாங் இந்த ஒரு படத்தில் வச்சது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த ஒரு சாங் யாருமே மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு சாங். அடுத்து எந்த ஒரு நியூஸை பார்க்க போறோம்னா, செப்டம்பர் 5 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று காந்தி கண்ணாடி, இன்னொன்று மெட்ராசி. இல்லை மெட்ராசி ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஏன்னா AR முருகதாஸும் SKவும் சேர்ந்து நடிச்ச ஒரு படமா இருக்கு. இந்த ஒரு படத்தை ரிலீஸ் ஆகிட்டு எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த காந்தி கண்ணாடியும் இதே டைம்ல விட்டுருக்காங்க. இது பாலாவோட படம். பாலா ஒரு நல்ல நபர். இந்த ரெண்டு படத்துல எந்த ஒரு படம் நல்லா இருக்கும், காந்தி கண்ணாடியா இல்லை மட்ராசியா? கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. அடுத்த ஒரு நியூஸ் அப்டேட் எதுனா, ரீசெண்டாக சீன விக்ரமுக்கு 59 வயசுன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு 59 வயசு இருந்தாலும் அவர் இன்னுமே யங் லுக்கிங்காக இருக்குன்ட்டு அவர் சோஷியல் மீடியாவில் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த ஒரு போஸ்ட் தான் சமூக வலைத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே யங்காகவும் ஹேண்ட்ஸமிங்காகவும் இன்னுமே இருக்கார் இந்த ஒரு மனுஷன். இவருக்கு 59 வயசுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ யங் லுக்கிங்காகவே இருக்கார் இப்போ வரலுமே. அடுத்த சினிமா நியூஸ் எதுனா, ரீசெண்டாக பிரதீப் ரங்கநாதோட 2 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காத்துட்ருக்கு. ஒன்று LIK, இன்னொன்று டியூட். இந்த ஒரு 2 படமும் தீபாவளி டைமில் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ட்டு பிரதீப் ரங்கநாதனே சொல்லியிருக்காரு. இப்போ பிரதீப் கரியர் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அவர் நடிக்கிற எல்லா படமும் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. ரீசெண்டாக நடிச்ச 2 படமே வேற லெவலில் வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்து நடிக்கிற படங்கள் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா இவரோட கெரியரில் இவர் வேற லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நியூஸ் தாங்க இந்த வாரத்துக்கான சினிமா நியூஸ். இந்த நியூஸில் உங்களோட ஃபேவரட்டான விஷயங்கள் இது கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.